எல்லாருக்கும் பெரிய வணக்கம். என்னுடைய எவ்ரிதிங் யூ அனிமே சீரிஸ் ஃபேமிலிக்கு இன்றைக்கி நம்ம மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 101 தான் வந்து பார்க்க போகிறோம். 101 பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனில் இருக்க எல்லா பவரையும் வந்து தனக்குள்ளே வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்கே பாருங்கள், அந்த கேட்டு வந்து மூடுது. அங்கே உள்ளே அவன்கிட்ட இன்னும் இருக்கானா, அவனுக்கு என்ன ஒரு 3 days ஆச்சு, அவனை ஆமை மாதிரி வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே அந்த கேட் கீப்பர் என்ன பண்ணுவார்னா, இது விஷயமா வந்து நான் 5 நேஷனுக்கும் வந்து கடிதம் எழுதுகிறேன், நீங்கள் வந்து இந்த கேட்டை வந்து சீல் பண்ணுறதுக்கு கார்டியனை வந்து வர சொல்லுங்கள் அப்படின்றப்ப அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருவான். அவனை வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த சாடு வச்சுக்கிற மாஸ்டர் வந்து வேகமாக ஓடி போய், ஓ அங்கே பாருங்கள் என்னுடைய மாஸ்டர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வாங்கோ வந்து சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஜான் என்ன பண்ணுவான்னா கோவப்படுவான். உடனே வந்து அந்த மாஸ்டர் ஓடி போய் செக் பண்ணும்போது வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா 8th லெவல் பீக்கில் தான் வந்து இருப்பான். ஓ 8th லெவல் பீக்கில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, மாஸ்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய கல்டிவேஷனை வந்து முடிச்சிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன், நான் வந்து வெளியே வர முடியலை அப்படின்னு சொல்கிறப்போ உடனே அதை பார்த்துட்டு அந்த லேடி என்ன பண்ணுவோம், நான் பொய் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை வந்து அப்படியே மூடிடும். மூடினதுக்கப்புறம் சரி வாங்க எல்லோரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வெளியே போவாங்க. போகும்போது வந்து ஒரு நேஷனோ இன்னொரு நேஷனை வந்து முறைச்சி பார்த்துட்டு கூட போவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு எக்ஸாம் வந்து முடிஞ்சிடுச்சு, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ கூட வந்து சண்டை போட்ட லேடியை வந்து நம்ம ஹீரோ வந்து முறைச்சி பார்த்துட்டு போவா. அது வந்து லிங்ஷானை வந்து பார்த்துடுவா. அப்போ தான் வந்து எல்லோரும் வந்துட்டு இருக்கும்போது இந்த பியூரிஃபிகேஷனில் வந்து இந்த குயின்ஃபாங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்டர்மீடியட் லெவலில் வந்து வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, அவனுடைய அந்த குயின் சேன் வந்து பார்த்தோன்னா 3 நாளாக வந்து மாட்டிக்கிறது இருந்ததாக வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கவங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ உடனே வந்து ஹீரோ கூட வந்து சண்டை போட்டதில்ல அந்த லேடி தான் தன்னுடைய ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ மேலே கோவத்தில் வந்து அந்த டேபிளெல்லாம் வந்து அடித்து உடச்சிக்கிட்டு இருப்பா. அப்போ தான் வந்து சொல்லுவா, இந்த பர்சன் ஃபஸ்ட் லெவல் எக்ஸாம் மட்டும்தான் வந்து ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் நினச்சிக்கும் போது நம்ம ஹீரோ கிட்ட வந்து இவன் தான் வாங்கு தான் வந்து கேட்பான், மாஸ்டர் சேன் நீங்கள் ஏன் கல்டிவேஷன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கு, என்னுடைய கல்டிவேஷன் வந்து பாருங்கள் கொஞ்ச நாளில் வந்து நான் ஹெவன்லி ரிலைமை வந்து இது பண்ணிட்டேன், ஆனால் மாஸ்டர் சேன் நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே நம்ம ஹீரோ தான் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் சீடர்களை வந்து பொறுத்தவரையில் அவங்க எந்த அளவுக்கு வந்து கல்டிவேஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்கிறத வந்து முக்கியம் இல்லை, அவங்க வந்து பில்டிங்கை எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் படுத்துகிறாங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்து எல்லோரும் கிளம்பி வந்து அந்த செகண்ட் ரவுண்டு எக்ஸாமுக்கு வந்து கிளம்புவாங்க. 5 கிங்டம் காம்படிஷனில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணி வாங்கினு நம்ம சோட வச்சுக்கிற மாஸ்டர் தான் ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவார். அந்த இடத்துல வந்து அந்த கேட் கீப்பர் தான் வந்து நின்றுட்டுருப்பார். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வருஷத்துடைய 5 நேஷ்னல் நார்த் அண்ட் வெஸ்ட் கண்ட்ரியில் இருக்க எக்ஸாமுக்கு வந்து 1700 சீடர்கள் வந்து வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 ரவுண்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் வந்து சர்வேல் பண்ணணும், செகண்ட் ரவுண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் அரேனாவுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சர்வே பண்ணணும். அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறதுக்கு வந்து 5 days இருக்குது. அந்த 5 daysல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3rd லெவல் 8th ஃபைனல் ஸ்டேஜில் இருக்க மிட் லெவல் ஸ்டேஜில் இருக்க பீஸ்ட்டுங்க கூட வந்து நீங்கள் சர்வே பண்ணணும். அது மட்டும் இல்லை, அதுங்களுடைய பிளட்டு கிறிஸ்டலையும் நீங்கள் வந்து கொண்டு வரணும். பிளட்டு கிறிஸ்டல் வந்து ஹெவன்லி ரிலைமில் வந்து இருக்க பீஸ்ட்டு கிட்ட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ இது டூ மச் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவான். எண்ட் ஆஃப் தி எக்ஸாமு யார்கிட்டலாம் வந்து அந்த பிளட்டு கிறிஸ்டல் இருக்கோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணதாக அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ வந்து ஒரு பிளட்டு கிறிஸ்டலை வந்து ஒருத்தவங்க கையிலேருந்து புடுங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ உடனே வந்து அந்த மாஸ்டர் தான் வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லுவார். சொல்லும் போது வந்து பலவீனமானவர்கள் வந்து பலமானவர்களை பார்த்து வந்து பயப்படுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க கிட்டேருந்து ஒருத்தவங்க ஒன்று பிடுக்கலாம்ல, அந்த ரூல்ஸை வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து இருக்குது. இதை யூஸ் பண்ணி குயின்ஃபாங்க என்ன பண்ணுவான்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே முறைச்சி பார்ப்பான். இதோடு வந்து இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். சாரிங்க, ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குதுங்க, அதனால் என்னால் எடிட்டிங் சரியாக பண்ண முடியல. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு ஆச்சுன்னா நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ், தேங்க்யூ டு வாட்சிங்.